என் வீட்டில் நான் உட்காரும் இடத்திற்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல, என் வீட்டிலேயே, என் பக்கத்தில், என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. நீதானே செட்டிங்க? தன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதை எடுத்து பார்த்தோம், கண்டுபிடிச்சு எடுத்து பார்த்தா லண்டன்ல இருந்து வந்துருது. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். அது சாதாரண வேலை கிடையாது, அதிகமான வேலை உள்ள ஒரு கருவி. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. ஊரு பெரிய மனுஷெல்லாம் மொத்தமா வந்து நினைக்கிறாங்க. யார் எதை கேட்டாலும் மாறியது சத்தியமா இல்லைன்னு வந்து சொல்லு. யார் எதற்காக ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தனர் என்பதை ஆய்வு செய்து சொல்கிறேன் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படியோ எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? கண்டுபிடிச்சது எப்பங்க ஐயா? எல்லா நாளும் கண்டுபிடிச்சோம். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. சமீபத்தில் பேசி இருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். புள்ளிங்க படிக்கிறதுக்கு தானே, வேற யாருக்குன்னா எதனா செலவு பண்ணாங்களா, இல்ல எதனா கிளப் கட்டினாங்களா, இல்ல வேற எதனா சினிமா கோட்டை கட்டினாங்களா? காலேஜ் தான் சார் கட்டுறாங்க. அந்த காலேஜ்லயும் காசு கம்மியா தான் சார் புள்ளிங்க படிக்குது. கடவுளோட காசு இல்ல, மக்கள் கொடுக்குற இதுல தான் பண்றாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் தான் அந்த காலேஜ் நடக்குது. அது 1% கூட தப்பு இல்லை சார். அந்த ஆளுக்கு என்ன பேசணும்னு தெரியல, அதனால அப்படி பேசுறேன். பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்ல. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸ்கூல் எதுக்கு கட்டுறோம்? எதுக்கு கட்டுறோம்? சத்தமா படிக்கிறதுக்கா? ஒருத்தர் ஸ்கூல் காலேஜ் வேணான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு தானே. எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இத பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? அந்த வேலையை தானே பாக்குறாங்க. இதுவே உண்டியல் காசை பாப்பா அவன் மடியில போட்டுட்டு போன வரைக்கும் வாய திறக்காத தற்குறி எடப்பாடி இப்போ அறநிலையத்துறை உள்ள வந்து அந்த காசுல காலேஜ் கட்டின உடனே அதுக்கு குதிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. இதுல விஷயம் என்னன்னா, 2017 ஏற்கனவே கோயில் பணத்தை எடுத்து பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி கட்டடத்தை திறந்து வச்சதும் இதே தற்குறி எடப்பாடி தான். அப்ப ஏதாவது மயக்கத்துல போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? மகனையும் மாமனாரையும் அவரோட சொத்தையும் காப்பாத்திக்க அதிமுக கட்சியை அடகு வச்சது மட்டும் இல்லாம நான் எங்கப்பா கொடுத்தேன், அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சுட்டார். பாஜக எதை எழுதி கொடுத்தாலும் நான் பேசுவேன். ஆனா தமிழக முதல்வர் நான் காசு வாங்கிட்டு கூவுறேன்னு சொல்றாரு. நானே எப்ப ஏடரைட்டு வரும்னு பயந்து பாஜக சொல்றது பேசிட்டு இருக்கேன். என்ன திட்டாதீங்க பிளீஸ். சங்கீதம் சார், அவரு 100% சங்கீதம். இப்ப திருப்பதி கூட போயிட்டு வந்தாரு, பாத்தீங்களா இல்லையா? திருப்பதியில எவ்வளவு இது சங்கி மாரி தானே பண்ணாரு அவரு. வந்து ஆனா சொல்லுவாரு, நான் விவசாயி தமிழ்னு. தமிழ்ல திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிடன்ற ஒரு பொருளுக்கு அர்த்தம் இல்லாம இருக்குது. அப்ப அவர் எப்படி சார் சங்கி இல்லாம எப்படி? சங்கீதம் 100% சங்கீதம் அவர்.
வெக்கமா இல்ல எடப்பாடிக்கு? வெக்கமா இல்ல? நீ ஒரு திராவிட கட்சி தானே, நீ அண்ணா திமுகன்னு சொல்ற திராவிட கட்சின்னு இத்தனை நாள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நாற்காலிக்காக, தன் பிள்ளையை காப்பதற்காக, தன் சம்பந்தியை காப்பதற்காக காவி கொடி தெரித்து அடிமையாக அண்ணாமலைன்னு ஒருத்தன் உன்னை மானங்கட்டத்தனமா கேள்வி கேட்டானே, அந்த கட்சியில போய் நீ கூட்டணி வைக்கலாமையா? குட் ஆபீஸ். ஏய், உனக்கு வெக்கமான சுடு சட்டை எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. இப்ப நமக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சனாதன சங்கி கட்சி பாஜகவா இல்ல அதிமுகவா? உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க போடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த நாளாச்சு. இந்துஸ் டெம்பிளோட பண்டை எடுத்துட்டு காலேஜஸ்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. உங்க ஒப்பீனியன் கொடுத்தது என்ன கேட்டா, இந்து கோவிலினுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம். எதுக்கு காலேஜ் நடத்தணும்? ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா, அண்ணன் கூப்பிடுறாரு. முதலமைச்சர் மின் கட்டணம் உயர்வு, இது மாநகராட்சி, இது மாநகராட்சி, 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 நகராட்சி, மாநகராட்சி, இது மாநகராட்சி, இது மாநகராட்சி. என்ன டீம், என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற, இது மாநகராட்சி. கம்முனு தம்பி. என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்தேன். கம்முனு தம்பி. இடையில பேசாதப்பா. சும்மா ஜாலிக்கு. ஜாலி உனக்கு மட்டும் இருந்தா போறா, எனக்கு இருக்கணும். மதுரை வீராதனூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. 16 வட்ட கிளைக்கழகத்தின் சார்பில் அன்னாரவர்களுக்கு இந்த கைத்தறியாளை அன்புமலை ஆன வைக்கிறேன். இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்ப்பர் குடி, ஆயர் குடி, கோன், அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி. இந்த உலகத்திலேயே அடுத்த உயிரினத்தினுடைய பாலை குடிக்கும் ஒரே உயிரினம் மனித ஜென்மம் தான். நீங்களும் எங்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். ஆகவே போராடுவோம், போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இத்துடன் கூட்டம் கலைகிறது. அடுத்த கூட்டம் பிறகு அறிவிக்கப்படும். அந்த கூட்டத்தில் புதிய திட்டம் தெரிவிக்கப்படும். இன்னைக்கு நம்ம அண்ணன் அறிவாளி விஜய் காலைல எந்திரிச்சு என்ன செய்யறன்னு தெரியாம எவங்கிட்ட பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டு, இந்த மாதிரி படகுல கலர் அடிக்க விட மாட்டாங்கன்னே, நம்ம கலர் அடிச்சா காசு தர மாட்டாங்கன்னே அப்படின்னு ஏதோ ஒரு அறிவாளி சொல்றதை கேட்டு ஆரம்பிச்ச பஞ்சாயத்து தான் அது. தலைவர் விஜய் ஒரு புரிதல் இல்லாமலே பேட்டி கொடுத்திருக்கேன். ஆனா இங்க அது கிடையாது. குட்டப்புள்ளி ஊர்ல இந்த பஞ்சாயத்தை வச்சு அரசியல் பண்ற நம்ம விஜயண்ணனுக்கு இந்த விளக்கம். அண்ணே, இந்திய கடலோர சட்டம், பாதுகாப்பு விதி, தமிழக அரசு சட்ட விதின்னு இதுல நிறைய இருக்குமே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது விஜயண்ணே. படகுல இந்த கலர் அடிக்கணும் ரூல்ஸ் இருக்கானே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணே. பச்சை கலர் யூஸ் பண்ணணும், அப்பதான் இது தமிழ்நாட்டு வெள்ளம். மற்ற கலர் கேரளா, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்திருக்கேன். மேல்புறம் உட்புறம் அந்த சைடு எல்லாம் கிரீன், பச்சை கலர் அடிக்கணும். பூட்டாப்ல கருப்பு அடிச்சு அதுல நம்பர் எழுதணும். இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கு. இஷ்டத்துக்கு கலர் போட்டுட்டீங்க. சரி, ஆசி கலர் அடிச்சிட்டான்னு பார்த்தா மொத்தம் 10 போட்டு அதுல 4க்கு லைசன்ஸ் இல்ல. மீதி 6ல 2 பேரு கலரை மாத்தி மானியம் வாங்கிட்டானுங்க. மீதி 4 பேரு பஞ்சாயத்து பண்ண தடையிறானுங்க. வருஷந்தோறும் மானிய விலை மண்ணெண்ணெய் பெறுவதற்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆய்வு நடக்கிறது வழக்கம். கழிஞ்ச மாசம் அதே மாதிரி எங்க கிராமத்துல ஆய்வு நடந்தது. ஆய்வு நடக்கும் போது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட பச்சை கலர் இல்லாம சாவாகா கலர் இருந்ததுனால மீன்வளத்துறை அவங்களுக்கு வர்ற மானியத்தை நிப்பாடி இருக்காங்க. சட்ட விதி எல்லாம் நீங்க தான் விஜய் என்ன சொல்லி தரணும். தவறாக யாரோ விஜய்க்கு காதல போட்டிருக்காங்க. அவரும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. இந்த சின்ன கிராமத்துல நடக்கிறத ஒரு தெளிவா புரிதல் இல்லாம இப்படி அறிக்கை விடுறது அது ஒரு சரியில்லாத இது. இப்படி நிறைய விஷயம் இருக்கு விஜயண்ணே. காலையிலே கலர் பஞ்சாயத்தை கொண்டு வந்து நிக்கிறியாண்ணே. நாளைய முதல்வர்ங்கிறது இதை கூட விசாரிக்காம ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறாரு. இவரு நாளைக்கு முதலமைச்சரா இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு என்னுடைய கேள்வி. சரி, உன்னால முடிஞ்ச அரசியல பண்ண விஜயண்ணே, பாத்துக்கலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி, படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா?
உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.